நிச்சயமா. அப்போ தொகுதி மறுவரையறைங்கிறது அடிப்படையில ஒரு மறைமுகமான பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு பொதுவா சொல்லப்படுற கருத்தை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்களும் அதோட உடன்படுறீங்களா? அது இதுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல. இது உண்மையில சமத்துவத்துக்கான ஒரு கருவியாதான் இருக்க வேண்டியது. வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான சமமான பிரதிநிதித்துவத்தை உறுதி செய்ய மட்டும் இல்லாம, ஒரு சராசரி வாக்காளரோட ஓட்டுக்கான மதிப்பு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே குறைஞ்சிடாம இருக்கவும் தான் இது உருவாக்கப்பட்டது. இப்ப பாருங்களேன், ஒரு 10 லட்சம் மக்கள் சேர்ந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அங்க ஒருத்தரோட ஓட்டுக்கான மதிப்பு 10 லட்சத்துக்கு 1ங்கிற விகிதத்தில் இருக்கும். அதே சமயம் அந்த தொகுதி ஒருவேளை 30 லட்சம் வாக்காளர்களை கொண்டதா இருந்தா என்ன ஆகும்? அப்போ அந்த ஓட்டுக்கான மதிப்பு 3 மடங்கு குறைஞ்சிடுது. இந்த சூழலை சரி செய்ய ஒரு வழி என்னன்னா, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வர்ற லோக்சபா இடங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறது தான். ஆனா அந்த இடங்களோட விகிதத்தை மட்டும் அப்படியே மாட்டாம வச்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்துல 80 இடங்களும் இன்னொரு மாநிலத்துல 40 இடங்களும் இருக்குன்னு வச்சுப்போம். அதை அப்படியே 120 60 மாத்திக்கலாம். இதனால 2 மாநிலங்களுக்குமே இடங்களோட எண்ணிக்கை 50% அதிகரிச்சிருக்கும். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த விகிதாச்சாரம் மாறாது. மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இடங்களோட எண்ணிக்கை இருக்கணுங்கிறது வாதமா இருக்கு. ஆனா இப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின தென் மாநிலங்களுக்கு செய்யற துரோகம், மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினதுக்காக இதே அரசாங்கத்தால பாராட்டு பெற்றவங்க. இந்த நடவடிக்கை வடக்குக்கும் தெற்குக்கும் இடையிலான பிராந்திய இடைவெளியை அதிகமாக்கிடாதா? கிராமப்புறம் நகர்ப்புறங்களுக்கு இடையிலான பிரிவினையையும் அதிகப்படுத்தாதா? பாருங்க, மக்கள் தொகை மட்டும் இந்த பிரிவினையை அதிகப்படுத்தாது. மக்கள் தொகைங்கிறது கல்வி, மனநிலை, அப்புறம் சித்தாந்தம் போன்ற ஆழமான விஷயங்களால தீர்மானிக்கப்படுற ஒரு விஷயம். அங்கதான் உண்மையான பிரிவினையே வரும். மக்கள் வெறும் எண்களால பிரியறது இல்ல, அவங்க மனங்களாலும் சித்தாந்தங்களாலும் தான் பிரியறாங்க. இப்ப பாருங்க, தெற்குல சாதி பாகுபாடுகள் குறைஞ்சிட்டு வர்றப்போ வடக்குல இருக்கிறவங்க இன்னும் சாதியையே நம்பிட்டு இருந்தா என்ன ஆகும்? வடக்குல இருக்கிறவங்க இன்னும் பழைய சம்பிரதாயங்களையும் கிராமப்புற சிந்தனைகளையும் பிடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது தமிழ்நாடு கிட்டத்தட்ட 50% அர்பனைஸ்ட் ஆகிடுச்சு. அப்போதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ சிந்தனைகள் ஒத்து போகாது. இது வெறும் ஒரு பிரச்சனை மட்டும் இல்ல, நாட்டோட ஒருமைப்பாட்டுக்கே ஒரு பெரிய அச்சுறுத்தலா முடியும் இல்லையா? அதனால மக்கள் தொகைங்கிறது தானா கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பெண்கள் எப்போ அதிகாரம் பெற்றவங்களா மாறுறாங்களோ அப்பதான் மக்கள் தொகை கட்டுக்குள்ள வரும் இல்லையா? எப்போ அங்க கல்வி இருக்கோ, எப்போ சாதியற்ற ஒரு சூழல் உருவாகுதோ அப்பதான் மாற்றம் வரும். அதாவது வெறும் அதிகாரத்தை மட்டும் சேர்க்காம வாழ்க்கையில சரியான விஷயங்களை செய்யணுங்கிற முனைப்பு வரும்போதுதான் இது சாத்தியம். அப்புறம் அங்க தொழில் முனைவு பத்தின சிந்தனை இருக்கும்போது இன்னும் சிறப்பா படிக்கணும், வெளிநாடுகளுக்கு போய் நல்ல வேலைகளில் சேரணும்னு யோசிக்கும்போது அது ஒரு முற்றிலும் மாறுபட்ட மனநிலையை கொடுக்குது. அதே மாதிரி அங்க சிறந்த சுகாதாரம், நல்ல சாலைகள், சீரான சட்டம் ஒழுங்கு, முறையான காவல்துறை இதெல்லாம் இருக்கும்போது அந்த மக்களோட அணுகுமுறையை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தென் மாநிலங்களோட பங்களிப்பை வட மாநிலங்களோட ஒப்பிட்டு பார்ப்போம். சுகாதாரம், கல்வி, நிதி பங்களிப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பெண்கள் அதிகாரத்தை பத்தின விஷயத்திலையும் ஒப்பிட்டு பார்ப்போம். இப்போ பாருங்க, நீங்க முதல்ல ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் வரி வருவாய்தான். தெற்குல இருக்கிற ஒரு சராசரி மனுஷன் கொடுக்கிற வரி வருவாய் வடக்குல இருக்கிறவங்களை விட ஏதோ 10%, 20% அதிகம் கிடையாது. உண்மையிலேயே 100% அதிகம். இது அவரோட மாநிலத்துக்கு மட்டும் இல்லாம மத்திய அரசோட நிதிக்கும் அவர் கொடுக்கிற மிகப்பெரிய பங்களிப்பு. ஆனா மத்திய அரசு வரியை பகிர்ந்து கொடுக்கும்போது அந்த மனுஷனுக்கு நியாயமான பலன் கிடைக்கிறது இல்லை. அது தெற்குக்கு சாதகமா இல்லைங்கிறது தான் உண்மை. இன்னும் சொல்லப்போனா வளர்ச்சின்னு வரும்போது தெற்கு தான் ஒரு வகையில் வடக்குக்கு ஸ்பான்சர் செய்யுது, இல்லைன்னா நிதியுதவி செய்யுதுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்கு வெளியே வந்து வேலை பார்க்கிற பெண்களோட எண்ணிக்கை, அதாவது இந்த ஃபீமேல் லேபர் பார்ட்டிசிபேஷன் ரேட் FLPR, இதுவும் வடக்கோட ஒப்பிடும்போது தெற்கில் ரொம்ப அதிகமாக இருக்கு. இங்கே வடக்குன்னு நான் சொல்லும்போது பஞ்சாப் இல்லைன்னா மேற்கு மாநிலங்களை குறிப்பிடலை, இந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டுன்னு சொல்லப்படுற பெரிய மாநிலங்களை சொல்றேன். பெரிய மாநிலங்கள் வடக்கு தெற்கின் நிலைமையில் இருந்திருக்கணும். தெற்கு மாநிலங்கள் இத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறாங்க. நியாயமான பெருமைதான். அப்படி பெருமைப்படவும் செய்யணும். வட இந்தியரா இதை நினைச்சு வருத்தப்படவோ தப்பா எடுத்துக்கவோ தேவையில்லை. சொல்லப்போனா இதை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு நாமளும் முன்னேறத்தான் முயற்சி செய்யணும்.
தெற்கு எதை சாதிச்சிருக்கோ அதை வடக்குலையும் செய்ய முடியும். தென்னிந்திய சகோதரர்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு நாம என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும். நிச்சயமா அரசியல் கருவிகளே பிரிவினையை உருவாக்குற மாதிரி இருக்கும்போது தேசத்தோட ஒருமைப்பாட்டை எப்படி பாதுகாக்கிறது? சரிதான். அப்போ அரசியல் நகர்வுகள் பிரிவினையை உண்டாக்குற மாதிரி தெரியும் போது ஒருத்தரால எப்படி நாட்டுடைய ஒருமைப்பாட்டை காப்பாற்ற முடியும்? முதல்ல நீதியை உறுதி செய்யணும். தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான பங்கு கிடைக்கலன்னு மக்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டா அவங்க அமைதியாவோ அல்லது திருப்தியாவோ இருக்க வாய்ப்பே இல்லை. அவங்களுக்குள்ள தேக்கமடைந்த விரக்தியும் கோபமும் உருவாகும். அது காலப்போக்கில் ஏதோ ஒரு வகையில் வெடிச்சு வெளியே வரும். அது நாட்டுக்கு நல்லது இல்லை. அதனால தெற்கு சிறப்பாக செயல்பட்டிருக்குன்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறத விடுங்க. என்ன சொல்றேன்னா, நம்ம நன்மையை முன்னிறுத்தி அவங்களுக்கு வெகுமதி கொடுக்கணும். தெற்குங்கிறது நம்ம நாடுதான்னு நாம புரிஞ்சுக்கணும். ஏன் என்னை ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தோடவோ அல்லது மாநிலத்தோடவோ மட்டும் அடையாளப்படுத்திக்கணும்? கேரளா என்னோட நாடு. கேரளாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சா அது இந்தியாவுக்கே கிடைச்ச அங்கீகாரம். கேரளாவுக்கு கிடைக்கிற பலன் எனக்கே கிடைச்ச பலன். ஆனா அதை விட்டுட்டு நாம ஒருதலை பட்சமா நடந்துகிட்டு அவங்களுக்கு நியாயம் செய்யலைன்னா அது அறமும் கிடையாது, தேசத்தோட ஒருமைப்பாட்டுக்கும் நல்லது கிடையாது. அதிகாரம்ங்கிறது எண்களை மட்டும் துரத்திக்கிட்டே இருக்கு. அப்போ இத ஆன்மீக கண்ணோட்டத்திலேயோ இல்ல தத்துவ ரீதியான பார்வையிலையோ எப்படி பார்க்கறீங்க? அற்புதமான கேள்வி. பாருங்களேன், எண்கள் எல்லாமே இந்த ஜட உலகத்தை சார்ந்தது. அதாவது அளவுகளையும் பன்முகத்தன்மையையும் கொண்ட உலகம் இது. இது அதுன்னு எதையெல்லாம் தான் நம்மளால வரிசைப்படுத்த முடியுமோ எண்ண முடியுமோ அங்கதான் இந்த எண்கள் இருக்கு இல்லையா? அதுதான் பௌதிக உலகம். ஆனா ஆன்மீகம்ங்கிறது தரத்தை பத்தினது, அளவை பத்தினது இல்லை. உங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னு கணக்கு போடுறது ஆன்மீகம் இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்குன்னோ, நீங்க யாரா இருக்கீங்க, அது உங்க வாழ்க்கை தரத்தை எவ்வளவு உயர்த்துதுன்னோ பார்க்கறது தான் ஆன்மீகம். இப்போ நாம பேசிட்டு இருக்கிற இந்த விவாதத்துல தெற்கு கிட்ட தரம் இருக்கு, வடக்கு கிட்ட அளவு இருக்கு. ஒரு ஆன்மீக அணுகுமுறை எப்பவுமே அளவை விட தரத்தையே முன்னிறுத்தும். எந்த சூழல்லையும் அதுதான் சரி. நிச்சயமா. அப்போ நிர்வாகம் எப்படி இருக்கணும்? வெறும் கணக்கு வழக்குகளையும் எண்களையும் மட்டும் பார்க்காம கல்வி, தகுதி, விழுமியங்கள் மற்றும் ஞானம் இதெல்லாத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படணுமா? தெற்குல இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போடுறாங்க, அவங்களோட தேர்தல் அறிக்கைகள் எப்படி இருக்குன்னு கவனிச்சிங்கன்னா அதுக்கும் வடக்குக்கும் ஒரு பெரிய முரண்பாடு இருக்கிறது தெரியும். நான் என்ன சொல்றேன்னா, தெற்குல சின்ன சின்ன பிரச்சனைகளே இல்லைன்னோ, அங்க ஊழலே இல்லைன்னோ, இல்லை அது ஒரு சொர்க்கம்னோ நான் சொல்ல வரல. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா தேர்தலை எதிர்கொள்ற அந்த ஒட்டுமொத்த முறையில வடக்குடன் ஒப்பிடும்போது தெற்கு நிச்சயம் பல மடங்கு சிறப்பா இருக்கு. அங்க மக்கள் சரியான பிரச்சனைகளுக்காக ஓட்டு போடுறாங்க. சிறந்த வசதிகளை மக்கள் கேட்கறாங்க. அவங்களுக்கு அந்த வசதிகளும் கிடைக்குது. நான் முன்னாடி காவல்துறை பத்தி சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு இடைமறிப்பு ஏற்பட்டுச்சு. இப்போ பல்வேறு மாநிலங்களை ஒப்பிடுற ஒரு அறிக்கையை படிச்சு பார்த்தேன். அதுல தென்னிந்திய மாநிலங்களை மட்டும் ஒரு தொகுப்பா எடுத்துக்கிட்டேன். அங்க இருக்கிற காவல்துறைங்கிறது வேற ஒரு பரிமாணத்தில் இருக்கு. நம்ம ஊர் தெருக்கள்ல நாம எதிர்கொள்ற அந்த போலீஸ் முறைக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. டெல்லி, யூபி, ஹரியானா இங்கெல்லாம் நாம போலீஸை அணுகிற முறையும் அந்த ஒட்டுமொத்த சிஸ்டமும் எப்படி கற்பனை பண்ணி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறதும் தெற்குல இருக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. அங்க போலீஸுங்கிறது ஒரு சிறந்த சேவை வழங்குனரா இருக்கிறாங்க. அதனால அங்க இருக்கிற சூழலே வேற மாதிரி இருக்கு. அங்க இருக்கிற இளைஞர்களோட ஆசைகள் வேற. வடக்குல ஒரு அரசு வேலை கிடைக்கிறது தான் மிகப்பெரிய விஷயம். அதுவும் போலீஸ்ல ஒரு வேலை கிடைச்சிட்டா அப்பாடா. ஆனா தெற்குல அப்படி இல்லை. அங்க மக்கள் தொகைக்கு ஏத்த மாதிரி இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜ்களோட எண்ணிக்கை வடக்குல இருக்கிறதை விட பல மடங்கு அதிகம். சரிதான். கண்டிப்பா நாம ஒத்துக்கத்தான் செய்யணும். இது சம்பந்தமா கடைசி கேள்வி என்னன்னா, அரசியல் அதிகாரம் எப்படி இருக்கணுங்கிறத மக்கள் தொகை மட்டுமே தீர்மானிச்சிட முடியுமா? இல்ல, வெறும் வாக்குகளை மட்டும் எண்ணுற ஜனநாயகம் கண்டிப்பா குறைபாடுள்ள ஒரு ஜனநாயகமா தான் இருக்கும். அதனால ஒரு வெற்றிகரமான ஜனநாயக செயல்முறை நடக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கேத்த சூழலை நாம முதல்ல உருவாக்கணும். அந்த சூழல்ல மிக முக்கியமானது கல்வி. கல்வி, சமத்துவம், நீதி,
அதிகாரம் அளித்தல், இதெல்லாம் அங்க இருக்கும்போதுதான் நீங்க வாக்குகளை எண்ணும் போதும் ஒவ்வொரு வாக்கும் சரியா போடப்பட்டிருக்கு, அதுக்கு சமமான மதிப்பு இருக்குன்னு உறுதியா சொல்ல முடியும். இல்லைன்னா வாக்குகளை ரொம்ப சுலபமா கையாடல் பண்ணிட முடியும். அது இவிஎம் மெஷின்ல நடக்கணும்னு அவசியம் இல்லை. வாக்காளர்களோட மனநிலையை மாத்துறது மூலமாவே செஞ்சிடலாம். பாருங்களேன், ஒரு வாக்காளர் விவரம் தெரியாதவராவோ படிப்பறிவற்றவராவோ இல்லைன்னா மற்றவங்க சொல்றத அப்படியே நம்புறவரா இருந்தாலோ, ஒரு தலைவரோ இல்ல அரசியல் கட்சியோ அவரை ஏன் தங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்க மாட்டாங்க? நிச்சயமா அவர் ரொம்பவே பலவீனமானவர், மிக எளிதா பாதிக்கப்படக்கூடியவர். இது ஒரு மிகப்பெரிய குறைபாடுள்ள ஜனநாயகத்துக்குத்தான் வழிவகுக்கும். இன்னும் சொல்லப்போனா அந்த தலைவரோட நோக்கம் என்னவா இருக்கும்னா, வெறும் ஓட்டுக்காக அந்த வாக்காளரோட தரத்தை இன்னும் கீழே தள்ளுறதாத்தான் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு ஜனநாயக முறை வாக்காளர்களுக்கு மிகப்பெரிய விலையை கொடுக்க வைக்கும். ஏன்னா அந்த தலைவர் வாக்காளர் கிட்ட வந்து அவரோட மனநிலையை இன்னும் அதிகமாகத்தான் கெடுப்பாரே தவிர சீர்திருத்த மாட்டார். ஆமா, குறிப்பா தேர்தல் நேரத்தில் இது ரொம்ப தெளிவா தெரியும். சரியான கல்வியும் அதிகாரமும் இல்லாம இங்கே ஜனநாயகம் இருக்க முடியாது. தொகுதி மறுவரையறை மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியதற்காக தெற்கு மாநிலங்களுக்கு ஏன் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பது குறித்தும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி.